என் அம்மா திருநெல்வேலிக்காரி, 85 வயசு இருக்கும் பிள்ளைகளா. அவர் இறக்கும் பொழுது அப்பொழுது எனக்கு 25 வயது. என்னை கேட்டா, நான் அப்போதாங்க பிறந்தேன். கடைசியாக சந்தித்த அந்த நாளில் நான் பிறந்தேன். அவ சருகு மாதிரி கிடங்குறாங்க. நான் போய் அவளுடைய உடலை சுத்தம் செய்வேன். உணர்வோடு தான் இருக்கிறாள். சுத்தம் செய்வேன். அம்மாமா என்ற என்ன மாதிரியே அவங்கள மாதிரியே இருப்பாங்க. நான் டிட்டோ. அவங்க இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க, நான் இப்படி நிக்கிறேன். அந்த ஒரு போட்டோ இருக்குது. பார்த்தா நான் வயதானால் அப்படித்தான் இருப்பேன், இவர் இளமையில் இப்படித்தான் இருப்பார். அப்படி இருப்போம் நாங்க 2 பேரும். என் பாட்டியினுடைய அடுத்த ஜென்மம் மாதிரியே நான் இருப்பேன். சருகாக கிடக்கிறாள் பாட்டி. போய் உடலை நான் சுத்தம் செய்றேன், டவல் பாத் கொடுக்குறேன். அந்த அந்த கிழவி அந்த டைம்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கதவுலாம் மூடி இருக்கா பாருங்களேன். பெண்ணுக்கு உடல் உணர்வு என்கின்ற பயிர்ப்பு இருக்குல்ல, சாகும் அந்த வினாடி வரைக்கும் போறது இல்லை. எல்லாம் மூடி இருக்கா, கதவுலாம் மூடி இருக்கா? மூடி இருக்காமம்மா. தொடச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த தோல்ல ஒரு காயத்தை பார்த்தேங்க. ஒரு காயம், ரொம்ப சருகா இருக்கிற காயம். அதை நான் தொட்டேன். அது எல்லா உடம்ப தொடர ஒன்னும் அசைவில்லை. அது தொட்ட உடனே எங்க அம்மா கண்ணை முழிச்சு இப்படி இப்படி என்ன அம்மா இவ்வளவு ஆழமான ஒரு காயம் இருக்கு? அதுவா? அது ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. அம்மா இது எப்போ வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப பள்ளம் விழுந்திருக்கேன். என்னது இது? நான் பார்த்ததே இல்லையே உங்ககிட்ட. என்னது இதுன்னு கேட்டேன். அப்போ எங்க அம்மா சொல்லிச்சு, தாத்தா இருக்கார்ல, அவரோட எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 9 வயசு. எங்க அம்மாவுக்கு 9 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. 13 வயசுல அவங்க பூ பெய்திய பிறகு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கு சாயந்தரம் அவங்கள கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பூவெல்லாம் போடுவாங்க முஸ்லீம்கள். பூவெல்லாம் போட்டு கூட்டிட்டு போகும்பொழுது பூ நிக்கல பிள்ளைகளுடைய உடம்புல. போட்டு போட்டு பார்த்துருக்காங்க, இல்லாம இருந்தா பின்னடிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பொம்பளை வந்து உள்ள சேர்த்து அடிச்சிருச்சு, சதையோட சேர்த்து அடிச்சிருச்சு. அம்மா ஒண்ணுமே சொல்லலையா, அப்படியே உட்காந்துருக்காங்க. எங்களுடைய அப்பா அம்மா அங்க போறாங்க. அம்மா அப்பா வந்து அங்க இருக்கு. அவர் வந்து அந்த ராத்திரி 7-8 மணிக்கு அந்த ரத்தத்தை பார்த்து, அந்த பூக்கு மேல ரத்தம் அப்படியே கசிஞ்சிட்டே இருந்த பார்த்துட்டு சத்தம் போட்டு வெளில ஓடி இருக்காரு. எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால வந்த காயம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. நான் சொன்னேன், அப்புறமா எப்போ சந்திச்ச அம்மா அப்பாவை அப்படின்னு கேட்டேன். அதுவா, அது ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த காயம் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு அப்புறமா போயிட்டேன். நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன், மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, முதல்ல உங்க கணவர் உன்னிடத்தில் எதை குறித்து பேசினார்? ஏன்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஞாபகம் இருக்கு பாருங்க அந்த அம்மாக்கு. 13 வயசுல நடந்தது அப்படியே வெளிச்சமா ஞாபகம் இருக்குங்க. பெண் பாருங்க. அவ சொன்னா, யாருக்கிட்டே சொல்ல மாட்டியே. நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன்?